ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீலா கிட்ஸ் சேனல். இந்த வீடியோ பதிவில் 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் 1ல் உங்களுக்கு 3 பாகமாக கொடுக்குறேன்னு. ஆனால் இது 2 பாகத்திலே நம்ம முடிச்சுக்கலாம். 2ஆம் பாகமாக இப்போ நம்ம பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு. இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் he understands that goes to his head. If you talk to him in his own language that goes to his heart. நெல்சன் மண்டேலா. ஒரு மனிதனிடம் ஏதாவது ஒரு மொழியில் பேசினால் அது அவனது தலையில் சென்று பதிந்துவிடும். ஆனால் அவனது தாய்மொழியில் பேசினால் நாம் பேசுவது அவன் இதயத்தில் பதிந்துவிடும் என்று நெல்சன் மண்டேலா கூறியுள்ளார். லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் தி கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். ரீட்டா மா ப்ரவுன் சொல்லியிருக்காங்க. மொழி நாகரிகத்தை காட்டுகின்ற வழி. அது மக்களை எங்கிருந்து வந்தார்கள், எங்கு செல்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தும். ரீட்டா மே ப்ரவுன் சொல்லியிருக்காங்க இதை. அண்ட் தென் இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் போட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு ஆன்சர்ஸ் மெமரைஸ் ஆகும். எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நித்தம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே. விடை இங்கே நம்ம கோடிட்டு காட்டியிருக்கிறதெல்லாம் தவறாக இருக்குது. அதை இங்கே பிழைத்திருத்தத்தோடு செஞ்சுருக்கோம். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே. கவிமணி தேசிக விநாயகனார். கீழ்காணும் சொற்களில் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. குவியல், குலை, மந்தை, கட்டு. சொல் கல் கூட்டப்பெயர் குவியல், கற்குவியல். பழம் குலை, பழக்குலை. புல் கட்டு, புற்கட்டு. ஆடு மந்தை, ஆட்டு மந்தை. கூடுதல் வினாக்கள். கீரை கட்டு, கீரை கட்டு. மக்கள் கூட்டம், மக்கட்கூட்டம். வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டதால் நீண்ட வாழ்நாள் பெற்றார். நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுதுக. உலகில் வாழும் மக்களில் சிலர் கனியிருக்க காய் புசித்தலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னற்படுகின்றனர். பூமியில் வாழும் மாந்தருள் சிலர் பழமிருக்க காய் சாப்பிடுவதைப் போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி அல்லல் படுகின்றனர். வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான். வள்ளல் குமணன் ஏழ்மையால் வாடி வந்த இரவலனுக்கு தனது தலையை ஈந்து மங்கா பெருமை பெற்றான். நலனும் அவனது துணைவியும் நெடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மழைமுகில் கண்ட மங்கை போல களி கொண்டனர். நலனும் அவனது மனைவியும் நெடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மழைமேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி கொண்டனர். சோலையிற் பூத்த மணமலர்களில் எறும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன. தோட்டத்தில் பூத்த மணமலர்களில் வண்டுகள் மொய்த்து பண்பாடி தேனை உண்டன. பசு போல் சாந்தமும் புலி போல் தீரமும் யானை போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். ஆவை போல் அமைதியும் வேங்கை போல் வீரமும் களிறு போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். கட்டுரை எழுதுக. குமரி கடல் முனையையும் வேங்கட மலை முகட்டையும் எல்லையாக கொண்ட தென்னவர் திருநாட்டிற்கு புகழ் தேடி தந்த பெருமை தகைசால் தமிழன்னையை சாரும். எழில்சேர் கன்னியாய் என்றும் திகழும். அவ்வன்னைக்கு பிள்ளை தமிழ் பேசி சதகம் சமைத்து பரணி பாடி கலம்பகம் கண்டு உலா வந்து அந்தாதி கூறி கோவையாத்து அணியாக பூட்டி அழகூட்டி அகமிக மகிழ்ந்தனர் சென்னா புலவர்கள். இக்கருத்தை
கருவாக கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. சான்றோர் வளர்த்த தமிழ். முன்னுரை. காலம் பல மாறினும் கண்டம் பல அழிந்தாலும் சிறப்புடைய மொழியாக தமிழ் மொழி திகழ்கிறது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்த கன்னித்தமிழாய், செந்தமிழாய், வண்டமிழாய், பைந்தமிழாய் வலம் வரும் ஓரே மொழி தமிழ் மொழி ஆகும். கன்னித்தமிழ். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்றார் பாரதிதாசன். காலம் பல கடந்தாலும் தமிழானது என்றும் இளமையாய் வளமையாய் கன்னித்தமிழாய் திகழ்கிறது. பிள்ளை தமிழ். தலைவனையோ கடவுளையோ குழந்தையாக பாவித்து 10 பருவங்களாக அமைத்து பாடுவது பிள்ளை தமிழாகும். பருவத்திற்கு 10 பாடல்கள் 100 பாடல்களாய் பாடுவது பிள்ளை தமிழ். சதகத்தமிழ். 100 பாடல் கொண்ட நூலுக்கு சதகம் என்று பெயர். மணிவாசகரின் திருசதகம் முதற் சதகம் ஆகும். இது உள்ளமுருக பக்தி பாட்டாகும். பரணி தமிழ். ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என இலக்கண விளக்கப்பாட்டியல் பரணிக்கு இலக்கணம் தருகிறது. போர்க்கள வெற்றியை புகழ்ந்து பாடுவதே பரணியாகும். சிலம்பக தமிழ். பல்வேறு உறுப்புகளை கொண்டு அகமும் புறமுமாய் கலந்து பல்வேறு பாவினங்களால் பாடப்படுவது கலம்பகம். களம் கூட்டல் பகம் என பிரித்து களம் என்பது 12 என்றும் பகம் என்றால் அதில் பாதி என்றும் கொண்டு 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது கலம்பகமாகும். நந்தி கலம்பகமே முதற் கலம்பகமாகும். உலாவரும் தமிழ். பல்வேறு உறுப்புகளை கொண்டு அகமும் புறமுமாய் கலந்து பல்வேறு பாவிலங்களால் பாடப்படுவது கலம்பகம். களம் கூட்டல் பகம் என பிரித்து களம் என்னும் 12 என்றும் பகம் என்றால் அதில் பாதி என்றும் கொண்டு 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது கலம்பகமாகும். நந்தி கலம்பகமே முதற் கலம்பகமாகும். உலாவரும் தமிழ். அரசர்கள் உலாவரும் போது 7 பருவ மங்கையரும் கண்டு காதல் கொண்டு மயங்குவதாக பாடுவது உலா இலக்கியமாகும். அந்தாதி. ஒரு பாடலின் இறுதியில் உள்ள எழுத்து, அசை, சீர், அடி யாதெனும் ஒன்று அடுத்து பாடலில் முதலில் வரும்படி அமைத்து பாடுவது அந்தாதி எனப்படும். கோவை தமிழ். ஒரு பாட்டிற்கு அடுத்த பாட்டிற்கும் நிகழ்ச்சி வரிசை அமைத்தது கதை போல அமைத்து எழுதுவது கோவையார் புகழ்பெற்ற இலக்கிய செல்வமாகும். முடிவுரை. சான்றோர் பலரால் பல்வகை இலக்கியங்கள் பாங்காய் வளர்ந்தன. இலக்கிய வடிவங்களை தந்த சான்றோர்கள் தமிழை வளர்ப்பதில் தனி ஈடுபாடு கொண்டு செயல்பட்டனர். நயம் பாராட்டுக. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே. தென்னாடு விலங்குர் திகழும் தென்மொழியே. ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே. உணர்வினுக்கு உணர்வாய் ஒளித்தமிழ் மொழியே. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே. மாந்தருக்கிருக்கா வணங்கு வியங்கு நன்மொழியே. தானெனி சிறப்பு தனித்தமிழ் மொழியே. தழைத்தினி ஓங்குவாய் தண்டமிழ் மொழியே. கா. நமச்சிவாயர். முன்னுரை. நற்புலமை உடைய புலவர் கா. நமச்சிவாயர் நம் தமிழ்மொழியின் சிறப்பினை படம் பிடித்து வர்ணித்து பாடுகிறார். தமிழ்மொழிக்கு எத்தனை பெயர்கள், எழில்மிகு அருமையான பெயர்கள், செந்தமிழ், வண்டமிழ், தண்டமிழ் என சாற்றுகிறார். தமிழின் சிறப்பினை நாமும் நயம் கண்டு சுவைப்போமா? பொருள் நயம். வாழைக்கு குருத்தழகு, வண்டமிழ் பாடலுக்கு கருத்தழகு, திரண்ட கருத்து, தேனை விட இனிய நல்ல செம்மையான தமிழ்மொழியே. தென் தமிழகம் சிறந்து விளங்கு திகழ்கின்ற தென்மொழியே. உடம்பிலும் ஒளிர்ந்து இலங்குகின்ற ஒளி பொருந்திய மொழியே. மக்கள் உணர்வுகளில் கலந்து உணர்வு பூர்வமாக ஒளிர்கின்ற தமிழ்மொழியே. வானத்தை விட ஓங்கி உயர்ந்த வளமையான தமிழ்மொழியே. மக்களுக்கெல்லாம் 2 கண்களாக விளங்குகின்ற நல்ல மொழியே. தனித்தமிழாக நின்று சிறப்புற்று புகழ் விளங்கும் குளிர்ச்சியான தமிழ்மொழியே. நீ தழைத்து செழித்து வளர்ந்து உயர்ந்த புகழை அடைவாயாக. மைய கருத்து. தமிழ்மொழியின் சிறப்புகளையும் பெருமைகளையும் கா. நமச்சிவாயர் நவல்கிறார். தொடைநயம்.
தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். மோனைத்தொடை ஒரு செய்யுளில் அடிதோறும் அல்லது சீதோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது மோனைத்தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு: ஒளிர்வரும் ஒண்டமிழ் ஒளிர்தமிழ் ஊனினும் உணர்வினும் உணர்வதாய் வண்டமிழ் வயங்கு தனித்தமிழ் தழைத்து தண்டமிழ். எதுகைத்தொடை செய்யுளில் அடிதோறும் அல்லது சீதோறும் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைத்தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு: தேனினும் ஊனினும் வானினும் ஒண்டமிழ் வண்டமிழ் தண்டமிழ். தென்மொழி நன்மொழி தென்னாடு. இனிது தனித்தமிழ் இனிய ஓங்கிய ஓங்கியவாய். ஏபுத்தொடை செய்யுளில் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது ஏபுத்தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு: மொழியே மொழியே என்று 8 சீர்களில் ஏபுத்தொடை வந்து அழகுற அமைந்துள்ளது. சொல் நயம்: அர்ஜுனனுக்கு வில்லு அரும்பாடலுக்கு சொல்லு. நமச்சிவாயரின் இப்பாடலில் சொல் நயம் மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டு: தேனினும் இனிய ஊனினும் ஒளிர்வரும் வானினும் ஓங்கிய தானனி சிறப்புறும் என்று சொல்நயம் சிறந்துள்ளது. சுவை நயம்: நாவிற்கு அறுசுவை நற்பாவிற்கு என் சுவை. நகையே அழுகை இளிவரல் மருட்கை. அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பாலெட்டே மெய்யப்பாடென்ப என்பதற்கு ஏற்ப இப்பாடலில் மாந்தருக்கு இருகணா வயக்கு நன்மொழியே என்று பெருமிதம் சுவை மிகுந்துள்ளதை காணலாம். அணிநயம்: பணியில்லா வனிதையும் அணியில்லா சொயிலும் சிறக்காது. எனவே கோவிலுக்கு மணி அழகு செய்யுளுக்கு அணி அழகு என்பது போல் இச்செய்யுளில் சொல்லணி நயமிலிருந்து உள்ளது. எடுத்துக்காட்டு: வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என்று வானத்தை விட உயர்ந்த வளமையான தமிழ்மொழியே என்று உயர்வு நவிர்ச்சியாக மிகைப்படுத்திய பாட்டுள்ளதாக இப்பாடல் சிறக்கிறது. முடிவுரை: இவ்வாறு இப்பாடலில் எதுகை மோனை தொடைகளும் சொல் நயம் பொருள் நயம் அணிநயங்களும் சிறப்புற அமைந்து கற்போரை கவர்ந்து வியக்க வைக்கிறது. மொழியோடு விளையாடு. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. தேன் விளக்கு மழை விண் மணி விலங்கு செய் மேகலை வான் பொன் பூ. எடுத்துக்காட்டு: பூமணி பொன்மணி மணிமேகலை தேன்மழை வான்மழை பொன்விலங்கு பூவிலங்கு பூமழை பூமணி செய்வான் செய்தேன் பொன்விலங்கு. குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடையிருப்பது போன்று வினா தொடர்களை அமைக்க. குளிரின்பம் சுவைக்காத இளநீர் காப்பிய சுவை மனிதகுல மேன்மை விடுமுறை நாள். எடுத்துக்காட்டு: குளிரின்பத்தில் திளைக்காத தமிழர் உண்டோ? சுவைக்காத இளநீரால் பயனேதும் உண்டோ? காப்பிய சுவையின் அருமையை அறியாதார் யார்? மனிதகுல மேன்மையின் மகத்துவத்தை அறியாதார் யார்? விடுமுறை நாள் போல் மகிழ்ச்சி தரும் வேறு நாள் உண்டா? என்னும் பெயர்களை கண்டு தமிழெண்களில் எழுதுக. செய்யுளடி: நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. 4 ச. என் எறும்பு தன் கையால் என்சான். 8 அ. 5 சால்பு ஊன்றிய தூண். 5 ரு. 4 2 சொல்லுக்கு உறுதி. 4 2 ச உ. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. 1000 க 3 சுழி. அகராதியில் காண்க. அடவி காடு திரள் சோலை அவல் பள்ளம் விளைநிலம் குளம் சுவல் தோள் முதுகு மேடு குதிரை கழுத்து மயில் அதாவது பிடரி மயிர். செரு செய் கோவி வயல் பாத்தி குளம் பழலம் குளம் வயல் மருத நிலம். பரவு காடு புறா முல்லைக்கொடி. காட்சியை கண்டு கவினுர எழுதுக. காதை திறந்து நல்லதை கேட்போம். கண்ணை திறந்து அழகை ரசிப்போம். வாயை திறந்து நல்லவற்றை பேசுவோம். மூன்றும் அடக்கி மூதறிஞர் ஆவோம். கல்வி அறிவே கண்ணுக்கு ஒளியாகும். கற்றவரே ஐம்புலனையும் அடக்குவர். படமுணர்ந்து கருத்தை 5 தொடர்களில் விளக்கி எழுதுக. அறிவுக்கண் திறக்கப்பட வேண்டும். கல்வியே நம் அறியாமையை திறக்கும் திறவுகோல். கல்வி அறிவே ஞானம் பெற செய்யும். சிந்திக்காமல் உயிரற்றவனை போல் ஆகாமல் தடுப்பது எட்டறிவே. எதிர்காலத்தை பொற்காலம் ஆக்குவது கல்வியே ஆகும்.
நிற்க அதற்கு தக இன்சொற்களை பேசுவதால் விளையும் நன்மைகள் 5னை பட்டியலிடுக. இன்சொல் பிறர் மனம் மகிழும், அறம் வளரும், புகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் சேருவர், அன்பு நிறையும், பிறர் மனம் வாடும், அறம் தேயும், இகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் விளங்குவர், பகைமை நிறையும். இதில் நீங்கள் சொல்லும் வழியாது, உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது. நாங்கள் இன்சொல் வழியையே பின்பற்றுவோம், எங்கள் நண்பரையும் இன்சொல் வழியை பின்பற்றியே நடக்க செய்வோம். கலைச்சொல் அறிவோம். வௌவல் உயிரெழுத்து, கான்சனட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, கான்வர்சேஷன் உரையாடல், மோனோலிங்குவல் ஒரு மொழி, டிஸ்கஷன் கலந்துரையாடல். இத்துடன் இந்த பாகம் 2 முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறுபடியும் போட்டு பார்த்து பயன்பெறுங்க.